வருங்கால ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சிலர் டெட் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு சிலர் வெற்றி வாய்ப்பை ஒரு சில மதிப்பெண்களில் தவறவிட்டு வருத்தத்துல இருப்பீங்க. இந்த 2 பேருக்குமான ஒரு சில நல்ல செய்திகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த தகுதி தேர்வில் தோல்வியுற்ற அந்த தோழர்களுக்காக சில விஷயங்கள நான் சொல்லப் போறேன். "என்னாங்க சார் வழக்கம் போல தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டு. அதனால் தோல்வியைக் கண்டு துவள வேண்டாம்." இதெல்லாம் நீங்க கேட்டு கேட்டு புளிச்சு போன பழைய வாசகங்கள். இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா, நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க. ஆசிரியரா தகுதி பெறப் போறீங்க. அதனால உங்ககிட்ட இந்த வசனங்கள்லாம் தேவையில்லாததுன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பதிலா என்னுடைய சக்சஸ் ஸ்டோரிய நான் இப்போ உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கிறேன். நான் வந்து கடந்த 2007ஆம் ஆண்டு டிகிரி முடிச்சேன். அதன் பிறகு பல்வேறு சூழ்நிலைகளால படிப்ப தவற விட்டு, வேற வேற வேலைகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசில அதெல்லாம் நடக்கல. அப்படின்ற ஒரு நிலைமை வந்த பிறகு, வாழ்க்கையே கேள்விக்குறி ஆன பிறகு, நான் திரும்பவும் படிப்ப நோக்கி திரும்புனேன். 2007ல படிப்ப விட்டு விலகுன நானு, திரும்பி 2010, 11 காலகட்டத்தில திரும்பி படிப்பை நோக்கி திரும்புனேன். நான் எடுத்த சில தவறான முடிவுகளால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். குறிப்பா படிப்ப முடிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில வேலைக்கு போவாம, கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கிட்ட இருந்து ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அதன் பிறகு 2012ல டெட் அனவுன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அந்த டெட்ல வந்து நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணி தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா செத்து தான் போகணும். அப்டின்ற ஒரு நிலைமையில இருந்தேன். அதனால கடுமையா உழைச்சு படிச்சேன். ஆனா அந்த தேர்வுல அப்பலாம் வந்து 90 எடுத்தா தான் பாஸ். 90 மார்க் 60% எடுத்தா தான் எல்லாருமே பாஸ் அப்டின்ற ஒரு நிலைமை இருந்தது. கன்செஷன்லாம் அப்ப இல்ல. அப்பவே நானு 82 மார்க் எடுத்தேன். ஒரு 8 மார்க்ல தவற விட்டேன். அதன் பிறகு 2012ல இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டெட் அனவுன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அதுலயும் ஒரு 83, 84 மார்க் எடுத்தேன். அப்போ ஒரு 5, 6 மார்க்ல திரும்பியும் வெற்றி வாய்ப்ப தவற விட்டேன். அதன் பிறகு 2013ல நடந்த தகுதி தேர்வுல 85 மார்க் எடுத்து 5 மார்க்ல மீண்டும் ஒரு முறை தோல்வியுற்றேன். இருந்தாலும் மனம் தளராமல் தான் இருந்தேன். சரி இந்த முறை நம்ம ஃபுல்லா படிக்க முடியல என்னால. நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிச்சேன். வேற எந்த கோச்சிங் சென்டரும் எதுக்குமே போகல. அதுக்கான வாய்ப்பு இல்ல, வக்கு இல்ல நமக்கு. அப்புறம் ஒரு வழியா நம்ம உழைச்சுக்கிட்டே இருந்தா வாய்ப்பும், லக்கும் ஒரு நாள் நம்ம பக்கம் வரும். அதுக்கு உதாரணமா தான் 3 தேர்வுகள்ல தொடர்ந்து ஒரு சில மதிப்பெண்களிலே வெற்றி வாய்ப்ப தவற விட்டேன் நானு. 3வது முறையா 85 மார்க் எடுத்திருந்தாலும், அதன் பிறகு கொடுத்த ஒரு கன்செஷனால 82 எடுத்தாலே பாஸ் இடஒதுக்கீட்டு பிரிவினர் அப்படின்ற ஒரு ஜீவோ வந்ததால, அந்த தேர்வுல நானு பாஸ் பண்ணேன். அதனுடைய விளைவா இன்னைக்கு ஒரு அரசு ஆசிரியரா உங்க முன்னால உட்கார்ந்துட்டுருக்கேன். அந்த ஒரு தேர்வு என்னுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டது. அதனால முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. வெற்றி கண்டிப்பா ஒரு நாள் உங்க பாதையில வரும். அடுத்து உங்களுக்கான இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எப்ப நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸ்பெஷல் டெட்ன்னு ஒண்ணு வந்து ஆனுவல் பிளானர்ல டிஆர்பி சேர்க்கல. அப்போ ஸ்பெஷல் டெட்ன்னு ஒண்ணு நடத்துறதுக்கான ஐடியா வந்து கவர்மெண்ட் கிட்ட இல்லன்னு தான் நமக்கு படுது. ஏன்னா, அதுல நெறையா சிக்கல்கள் இருக்குது. ஸ்பெஷல் டெட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து, அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்காக, அவங்க பிரத்யேகமா ஒரு ஈஸியா, எளிமையா பாஸ் பண்ணிட்டு, அவங்களுடைய பதவி உயர்வு தடைபடாம இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது. ஆனா, அதுல என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒரு சட்ட சிக்கல் ஆயிப்போச்சு. என்னன்னா, ஆசிரியர்கள்னா எல்லாரும் தானே ஆசிரியர்கள். பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்றவங்க மட்டும் என்னது? அவங்களும் ஆசிரியர்கள் தானே! அப்டின்ற ஒரு இது வந்ததால, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியில இருக்கிற எல்லாருமே அந்த ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கான வாய்ப்பு உருவாயிடுச்சு. அதுக்கு பேசாத என்ன செய்யலான்னு சொல்ட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்குன்னா, இதுக்கு ஸ்பெஷல் டெட் ஒரு 3 முறை நடத்தணும். அந்த டெட் வேற ஒரு 2 முறை நடத்தணும். 5 டெட் நடத்துறது வந்து ஒரு இயலாத காரியம் கவர்மெண்ட்டால. அதனால இந்த ஏற்கனவே நம்ம நடத்துறோம் இல்லையா? சாதாரண அனைவருக்குமான ஜெனரல் டெட். அந்த டெட்டையே ஸ்பெஷலா மாத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்பெஷல் டெட்ன்னு ஒண்ணு நடக்காது. ஆனா நடக்கிற மாதிரி தான். அதாவது அந்த டெட்டே கொஞ்சம் ஈஸியா ஸ்பெஷல் டெட்ன்னு வச்சாலும் எல்லாரும் தான் எழுதப் போறாங்க. ஒரு ஜெனரல் டெட் கணக்கு தான். அப்ப பேசாத ஜெனரல் டெட்டையே நம்ம ஸ்பெஷல் டெட் மாரி ஒரு எளிமையா ஆக்கிட்டா, இப்ப எல்லாருமே பாஸ் பண்ற போறாங்க. அதன் பிறகு போட்டித் தேர்வு வச்சு யாரு பாஸ் பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் அரசு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆனுவல் பிளானர்ல ஸ்பெஷல் டெட்ன்னு ஒண்ணு வைக்கல. என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை இந்த ஸ்பெஷல் டெட் அனவுன்ஸ்மென்ட் வந்து இப்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எப்ப வரும் அப்படின்னா, எலக்ஷன் முடிஞ்சு தான் வரும். ஜூன் மாசம், ஜூலை மாசம் தான் அனவுன்ஸ்மென்ட் வரும். அதனால நீங்க இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான்,
பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஜூன், ஜூலைல எக்ஸாம் வரும். அனௌன்ஸ்மென்ட் வரும். ஒரு ஆகஸ்ட் மாசத்துல எக்ஸாமே வந்துரும். நீங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்க படிச்சு தான் ஆகணும். ஸ்கூல் புக் படிங்க. இடைவிடாம படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து ஏன் ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து மார்க் குறைக்கல? அவங்களுக்கு மட்டும் ஏன் 60% வச்சிருக்காங்க? அது பத்தி எதனா உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நான் பெரிய அரசியல் பேச வேண்டியதாகும். சமூக நீதினா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது வேணா இன்னொரு வீடியோவுல நம்ம பேசலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு கண்டிப்பாக இவங்கள போல இவங்க மார்க் கூட அவங்கள வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். ஒருவேளை ஜெனரல் கேட்டகரிக்கு 50% ஆக்குனாங்கன்னா, கண்டிப்பாக பிசி, ஓபிசி அந்த கேட்டகரிக்கு 45% ஆக்குவாங்க. எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40% ஆக்குவாங்க. இதுதான் சரியான முறை. நம்ம வேணா அதுக்கு வேணா கோரிக்கை வைக்கலாமே ஒழிய, இவங்களையும் அவங்களையும் ஒண்ணா ஒரே மார்க்ல கண்டிப்பாக வைக்க முடியாது. அதுல நம்ம தெளிவா இருந்துக்கணும். ஏன்னு வேணா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இன்னொரு வீடியோ வேணா நம்ம போடலாம் அத பத்தி. உங்களுக்கு விருப்பம்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சமூக நீதி பத்தி ஒரு வீடியோ போடலாம். அடுத்து பாஸ் பண்ணவங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு எப்ப சார் எக்ஸாம் வரும்? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. முதல்ல பிடி, பிஆர்டி அவங்களுக்கு தான் தேர்வு நடக்கும்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர்ல டிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க. பிடி பேப்பர் 2ல வந்து பாஸ் பண்ணவங்க எல்லாரும் கண்டிப்பாக அந்த தேர்வுக்கு தயாராகுங்க. இன்னும் 4, 5 மாதங்கள் இருக்குது. அதனால அதுக்கு நீங்க தயாராகிக்கங்க. சரி எப்படி தயாராவது? ஏன்னா கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா, நீங்க கோச்சிங் சென்டர்ல போய் படிங்க. ஆனா என்னுடைய விருப்பம், நான் என்ன ஒரு அட்வைஸ் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சுயமா படிக்கிறது தான் நல்லது. குறிப்பா சோசியல் படிச்சவங்க, தமிழ், இங்கிலீஷ் படிச்சவங்க, இவங்கலாம் வந்து ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கு இதெல்லாம் எடுத்து சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அதெல்லாம் வந்து தரோவா படிச்சு வச்சுக்கங்க. மேத்ஸ், சயன்ஸ் எடுத்தவங்க வேணா, மேத்ஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு சிலத நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால எனக்கு கோச்சிங் போனா தான் கொஞ்சம் தெளிவாகும் அப்படின்றவங்க கோச்சிங் போலாம். அதேபோல சயன்ஸும் அதே போல தான். அதனால என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, உட்கார்ந்து புத்தகத்த எடுத்து படிங்க. எதனா ஒரு ஒரு சில பகுதி கடினமா இருக்கும். அந்த பகுதி யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க. அத எடுத்து பாருங்க. பக்கம் பக்கமா எழுதுங்க. அப்படியே ரீட் பண்ணிட்டே போகாதீங்க. பக்கம் பக்கமா எழுதுங்க. முக்கியமான குறிப்புகள்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, அத என்ன பண்ணுங்க, திரும்பி திரும்பி ஒரு 10 முறை ரீகால் பண்ணுங்க. ஒரு பாடத்துக்கு 10 நாளாவது எடுத்துக்கங்க. தப்பு கிடையாது. பொறுமையா உட்கார்ந்து படிங்க. குறிப்பா பேப்பர் 1லலாம் பார்த்தீங்கன்னா, 8த் வரைக்கும் 10த் வரைக்கும் இருக்கிற உங்களுடைய அந்த தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயன்ஸ், சோசியல் 5 பாடம் தான். கண்டிப்பா அத நீங்க தரோவா படிச்சீங்கனாலே, எளிமையா நீங்க பேப்பர் 1ல அதாவது 2ண்ட் கிரேட் டீச்சரா நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. அதேபோல நெறைய எய்டட் ஸ்கூல்ல வேக்கன்சி வந்துட்டே தான் இருக்கு. அந்த மாரி எதனா எய்டட் ஸ்கூல் இருக்குதா உங்க பக்கத்துல அப்படின்றத பார்த்து, அதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், போயி அப்ளை பண்ணலாம். மரியாதைய சொல்றேன். மரியாதை குடுத்தீங்கன்னா, மரியாதையா அவங்கள கவனிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரி 2ண்ட் கிரேட் டீச்சருக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்போ வரும் அப்டின்னா, கண்டிப்பாக அடுத்த வருஷம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷமே நெறைய வேக்கன்ட் இருக்கு. இந்த புரமோஷனால அது வந்து கொஞ்சம் தடையா நிக்குது. இப்போ கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ் வந்து நெறைய பேரு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 2ண்ட் கிரேட் டீச்சர்லேருந்து புரமோஷன்ல பிரைமரி ஹெச்எம்மாவோ அல்லது பிடிஆவோ அவங்க போயிட்டாங்க அப்டின்னா, அந்த இடம் காலி ஆயிடும். அப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக 2ண்ட் கிரேட் டீச்சர்ஸ் மட்டும் தான் போட முடியும். அப்போ அது எல்லாமே என்ட்ரி லெவல் போஸ்ட்ன்றதால, நேரடி நியமனம் மூலியமா தான் அத நியமிப்பாங்க. அதனால 2ண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான வாய்ப்பு அடுத்த ஆண்டு பிரகாசமா இருக்குது. நீங்க இப்பலேருந்தே அதுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. முயற்சி ஒரு நாள் திருவினையாக்கும். நன்றி, வணக்கம்.